11ஆம் இடம்ங்கிறதே லாபம் தான். ஸோ எந்த கிரகம் இருந்தாலுமே, நமக்கு அது வந்து ஒரு சுப பலனை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அசுப கிரகங்கள் இருந்தாலும் கூட. இப்போ ஒரு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து அது ஜீவனகாரகனா இருக்கலாம். உங்களுடைய 10 இப்ப நீங்க கடக லக்னம். உங்களுடைய 10ஆம் இடம்ங்கிறது வந்து செவ்வாய். அது வந்து நமக்கு சுக்கிரன் வீட்ல லாபத்துல இருக்கு. அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரம் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுக்கிரனும் உச்சபலம் பெற்று இருந்ததுன்னா, சூப்பரா உங்களுக்கு வந்து வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். நீங்க தைரியமா அந்த பிசினஸ எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாரி லாபத்தில் இருக்கக்கூடிய அசுப கிரகம் ஒருத்தருக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க எதிரிகளை வெல்லுவதோ, இப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ராகு தசை நடக்கிறது. ஆனா, அது வந்து கடக ராகுவாவே வச்சுக்கலாம் நம்ம. அப்போ நீங்க கன்னியா லக்ன பெர்சன். கடக ராகு. ராகு தசை நடக்கிறது. ராகு லாபத்துல இருக்கு. கண்டிப்பா அந்த லாபத்த அந்த தசால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹைப்ப வந்து அது குடுக்கும். அதனால அது ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க வந்து மிதுன லக்னம், லாபத்துல வந்து மேஷத்துல சனி இருக்கார். சனி நீச்சமா தான் இருக்கார். அது நீச்சபங்க ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால லாபத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே, நமக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில வெற்றியை தரும். என்ன நேயர்களே, இன்றைய இந்த போகி திருநாளுக்கான ஒரு அற்புதமான ராசி பலன நம்ம வந்து பார்த்தோம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும். இந்த போகி திருநாளோட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து, நாளைக்கு இருக்கக்கூடிய தை திருநாள் அனைவருக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல நாளாக அமையட்டும்.